ஹைட்ரஜன் குண்டுகள் என கேள்விப்பட்டிருப்போம். தற்போது ஹைட்ரஜன் ரயில்கள் வரப்போகிறது. இந்திய ரயில் போக்குவரத்தில் ஒரு அதிரடி மாற்றம், தலைகீழ் மாற்றம் என்பார்களே, அப்படி ஒரு மாற்றம் வரப்போகிறது. என்றால் இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் வரப்போவதால் இந்தியாவில் பசுமை வாயுக்கள் அதிகமாக, அதாவது கார்பன் எமிஷனே இல்லாமல், பசுமை எரிவாயுனுடைய உச்சபட்சமே ஹைட்ரஜன் தான். அந்த வகையில் ஹைட்ரஜன் ரயில்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்றன. அதுவும் நாம் ஏற்கனவே நீராவி ரயில்களை பார்த்திருப்போம், டீசல் ரயில்களை பார்த்திருப்போம், தற்போது மின்சார ரயில்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி ஹைட்ரஜன் ரயில்கள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு அதன் மூலமாக பசுமை ரயில்களாக இவை கிரீன் எனர்ஜி, பசுமை எரிசக்தி கொண்ட பசுமை கிரீன் ட்ரெயின்ஸ் ஆக வரப்போகிறது. இது ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்கும் என்று எதிர்பார்க்கலாம். என்றால் இதனுடைய வேகம் நொடிக்கு 140 உடனடியாக 200 கிலோமீட்டர் வரை செல்லும். கிட்டத்தட்ட 1200 ஹார்ஸ் பவர் குதிரை சக்தி கொண்ட திறன் கொண்டவையாக இந்த ரயில்கள் உருவாகின்றன. இந்த ரயில்கள் எங்கே உருவாகிறது இந்தியாவில் இருந்தால் ஐசிஎஃப், நம்முடைய சென்னை பெருநகரிலே உள்ள ஐசிஎஃப் தான் உருவாகிறது. இந்த ஐசிஎஃப் உருவாகின்ற இந்த ரயில்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகின்றன. கிட்டத்தட்ட 2600 கோடி ரூபாய் செலவிலே இந்த திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. 35 ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ரயில்கள் உருவாகின்றன. இதில் முதல் ரயில் தற்போது கிட்டத்தட்ட உருவாகி, முதல் ரயில் எங்கு ஓடப்போடுகிறதா, ஹரியானாவிலே ஓடப்போகிறது. ஹரியானாவிலே ஜிந்த் சோனிபெட் என்ற இடத்துக்கிடையே 89 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. இதில் சோதனை ரயில் ஓட்டமாக இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் முதல் இயக்கப்பட இருக்கின்றன. இந்த ஹைட்ரஜன் ரயிலில் 10 ரயில் பெட்டிகள் இருக்கும். இது உலகிலேயே மிக நீண்ட ஹைட்ரஜன் ரயிலாக இருக்க போகின்றது. இதற்கு முன்னால் உலக அளவில் என்று பார்த்தால் ஜெர்மனி, பிரான்ஸ், சைனா, ஸ்வீடன், யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து மற்றும் இந்தியா என்ற வகையில் இந்தியா 6வது நாடாக வரப்போகிறது. ஜெர்மனி, பிரான்ஸ், சைனா, ஸ்வீடன், யுனைடெட் கிங்டம் அடுத்ததாக இந்தியாவில் தான் இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் வரப்போகின்றன. இது மிகப்பெரிய மாற்றத்தை, தலைகீழ் மாற்றம் என்பார்கள், அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. ரயிலின் வேகமும் சரி, ரயிலின் சுத்தமும் சரி, ரயிலிருந்து வெளியேற்றப்படும் கார்பன் உமிழ்வு என்பது 0 இருக்க போகிறது. என்றால் இது மிக சிறந்த ஒரு மாற்று எரிசக்தியின் உச்சமாக அமையப் போகிறது. இந்த ரயில்கள் வேகமாக செல்லும், துரித வேகத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தற்போது வந்தே பாரத் ரயில்கள் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் இந்த ரயில்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதல் 35 ரயில்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன, ஐசிஎஃப் தயாராகி கொண்டிருக்கிறது. முதல் ரயில் தற்போது கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. இந்த ரயில் ஏற்கனவே நான் சொன்னது போல ஹரியானாவிலே ராணிபேட் ஜிந்த் மார்க்கத்திலே முதல் சோதனை ஓட்டமாக இயக்கப்படுகிறது. அதன் பின் இந்த ரயில் மற்ற பகுதிகளுக்கு இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தப்படும். எதிர்காலத்தில் அடுத்த 2 ஆண்டுகளில் இந்தியா முழுமையும் இந்த ஹைட்ரஜன் ரயில்களுடைய ஆக்கிரமிப்பு தான் அதிகம் இருக்கும் ரயில் போக்குவரத்திலே என்பதுதான் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். எனவே இது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இது பொதுவாக இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஸ் என்பது இது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இரண்டும் இணைந்து அது உருவாக்கப்படும் எலக்ட்ரிசிட்டி, அதன் மூலமா மின்சாரம் உற்பத்தி ஆகும். இதனுடைய பை ப்ராடக்ட் என்று பார்த்தால் வெறும் நீராவி மட்டும்தான், வெளியே இந்த வாட்டர் வேப்பர் மட்டும்தான் வெளியே வரப்போகிறது. இதனால் 0 எமிஷன் டிரான்ஸ்போர்ட் சொல்யூஷன், இது உலகிலே மிகப்பெரிய அளவுக்கு எதிர்காலம் இப்படிதான் இருக்க போகிறது. இந்தியாவிலே தற்போது முந்திக் கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். 6வது நாடாக ஜெர்மனி, பிரான்ஸ், சைனா, ஸ்வீடன், யுனைடெட் கிங்டம் அடுத்தபடியாக இந்தியா வர இருப்பது உண்மையிலே ஒரு பெரிய மாற்றத்தை, உலக அளவிலே சர்வதேச அளவில் இந்தியாவின் ரயில் போக்குவரத்து ஏற்கனவே மிகப்பெரிய ரயில் போக்குவரத்து, இது மேலும் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இதில் மிக முக்கியமானது பாதுகாப்பு அம்சம். என்றால் இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல்களை மிக கவனமாக கையாள வேண்டும். அதற்குரிய சான்றிதழ்கள் எல்லாம் தற்போது வழங்கப்பட்டு ஆராய்ச்சி, ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் என்று அழைக்கப்படுகின்ற RDSO, ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிறுவனம், அதனுடைய ஒப்புதலுடன் இப்போது இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் உருவாக்கப்படுகின்றன. எனவே பாதுகாப்பு அம்சங்களும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரயில்கள் வரும்பொழுது நிச்சயமாக இந்திய ரயில் போக்குவரத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை எப்படி அமல்படுத்த போகிறார்கள், அதை எப்படி கையாள போகிறார்கள் என்பதை எல்லாம் கணித்துத்தான், காலம்தான் இதற்குரிய விடையை சொல்லும். ஆனால் இந்த ஹைட்ரஜன் ரயில்கள் மிகப்பெரிய ஒரு தலைகீழ் மாற்றத்தை இந்திய ரயில் போக்குவரத்திலே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.